Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th standard exercise 1.5ல 7th sum பார்க்க போகிறோம். 7th sum, if f is a function from real number to real number னு கொடுத்துருக்காங்க and g is a function from real number to real number are defined by f of x is equal to x power 5 and g of x is equal to x power 4. Then check if f g are 1 to 1 and f dot g is 1 to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, f of x, g of x கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இது ஒரு ஃபங்க்ஷனா இது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி f dot gயும் 1 to 1 ஃபங்க்ஷனாக நம்ம வந்து எழுதணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எப்பவுமே f of x is equal to ஃபஸ்ட் வந்து f is a function or not அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ f of x is equal to x power 5 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 1 to 1னா x1 x2 ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ரெண்டுமே ஈக்குவல் டுன்னு வந்துச்சுன்னா இட்ஸ் அ 1 to 1. ஈக்குவல் டுனா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் வரணும். இப்போ நான் x1 போடுறேன், x இருக்க இடத்துல x1 போடுறேன், x இருக்க இடத்துல x2 போடுறேன், ரெண்டு விதமாக போடுறேன். ஸோ இப்போ f of x1 is equal to f of x2. அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே f of xல போயிட்டு x இருக்க இடத்துல x1 போடணும், x இருக்க இடத்துல x2 போடணும். ஸோ இங்கே என்ன வரும், x1 பவர் 5, இங்கே x2 பவர் 5. இப்போது நம்ம இந்த பவர் 5 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ x1 is equal to x2. ஸோ x1 is equal to x2. ஸோ ஒரே ஒரு ரிலேஷன் வந்திருக்கிறதுனால இட்ஸ் அ 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ x1 is equal to x2 வராமல் வேறு இன்னொன்று x1 is equal to x3 அந்த மாதிரி வேறு இன்னொன்று கூட வந்துருச்சுன்னா இட்ஸ் நாட் அ 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ 1 to 1 ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு இல்லையா, ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு பேர் தான் இருக்கணும், கரெக்டாக? இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி போடுறதுல நம்ம ஆரோ டயக்ராம் வழியாகவும் போடலாம். இது எப்படின்னு பாருங்கள். இப்போது x is equal to, இப்போ நான் x1க்கு வந்து ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இங்கே 1ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 பவர் 5 என்ன வரும், 1 தான் வரும். இப்போ நான் வந்து இங்கே ஒரு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 2 பவர் 5 என்ன வரும், டிஃப்ரெண்ட் வேல்யூ வரும், கரெக்டாக? ஸோ அதுதான், ஒரு 1க்கு 1 வந்துச்சுன்னா 2க்கு வந்து வேறு வேல்யூ. ஸோ இட்ஸ் அ 1 to 1 ஃபங்க்ஷன். ஒரு நம்பர் போட்டேன்னா நான் வேறு ஒரு வேல்யூ தான் வரும் ஒன்றொன்றத்துக்கும், கரெக்டாக? இப்போ 2 பவர் 5 போட்டிங்கன்னா 2 into 2 into 2 into 2 அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are வந்து 32. இப்போ இட்ஸ் அ 1 to 1 ஃபங்க்ஷன். இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்பர்ஸ் எடுத்து கூட ஆரோ டயக்ராம் கூட போடலாம். ஓகே, உங்களுக்கு இது புரியல, இந்த மாதிரி கூட போடலாம். ஸோ f is a 1 to 1. ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு பேர் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ g வந்து 1 to 1 ஃபங்க்ஷனாக அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். அதுக்கு g of x is equal to x power 4 எடுக்கணும். அதே மாதிரி g of x1 is equal to g of x2 வருதான்னு பார்க்கணும். ஸோ நான் இங்கே எடுத்திருக்கேன் பாருங்கள், g of x is equal to x power 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ g of x1 is equal to g of x2. இப்போ நான் x இருக்க இடத்துல x1 போட போகிறேன், x2 போட போகிறேன். ஓகே, ஸோ இங்கே என்ன வரும், x1 பவர் 4 is equal to x2 பவர் 4. இப்போது போன சம்மில் போட்ட மாதிரி போன ஃபஸ்ட்டு f is a 1 to 1 படித்தோம் இல்லையா, அதில் வந்து ரெண்டு பவரும் சேமாக இருந்துச்சு. x1 is equal to x2 நம்ம எழுதணும். ஆனால் இதில் வந்து அப்படி எழுத முடியாது. ஏன்னா இட்ஸ் அ ஈவன் பவர். ஈவன் பவராக இருக்கும் போது என்ன வரும்னா நம்மளுக்கு x1 is equal to plus or minus x2ன்னு வரும். ஓகே, இதுவே ஆட் பவராக இருந்துச்சுன்னா x1 is equal to x2ன்னு எழுதிடலாம். ஏன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இருங்க. இப்போ இங்கே வேல்யூ என்ன வருது, x1 is equal to x2ன்னு ஒன்று வருது, x1 is equal to minus x2ன்னு வருது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது. x1க்கே வந்து ரெண்டு வேல்யூ வருது பாருங்கள், கரெக்டாக? 1 to 1னா ஒரு x1 எடுத்தோன்னா 1 தான் வரணும். இட்ஸ் அ 1 to 1. ஸோ இப்போ ரெண்டு வேல்யூ வரதுனால g is not a 1 to 1. ஸோ g is not a 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகே, நான் வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் வழியாகவும் இதை நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நம்ம ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். ரிலேஷன் ரெண்டுமே வந்து ரியல் நம்பர்னு சொன்னதுனால நம்ம வந்து ஏதாவது ஒரு வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸுக்கு வந்து -1ன்னு போடுறேன். இப்போ நான் இங்கே வந்து -1ன்னு போட்டேன்னா இங்கே பாருங்கள், x1க்கு வந்து -1 the whole power 1. அப்போ -1 the whole power 1 4 என்ன வரும், இட்ஸ் அ +1, கரெக்டாக? -1 the whole power 1னா -1 into -1 into -1 into -1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு +1 தான் வரும். இந்த ரூல் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நெகட்டிவ்க்கு பவரில் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து -1 வரும். இதுவே ஈவன் நம்பராக இருந்தால் ஆன்சர் வந்து +1 வரும். ஞாபகம் இருக்கா? ஸோ அதுதான் இது. இப்போ நான் x1க்கு வந்து -1 எடுத்தால் ஆன்சர் வந்து 1 வருது. ஸோ இந்த மாதிரி நான் மேப் பண்ணியிருக்கேன். -1 போட்டால் எனக்கு 1 வருது. இதுவே +1 போட்டால் என்ன வரும்னு பாருங்கள், +1. இப்போ 1 போட்டால் 1 பவர் 4 என்ன வரும், 1, கரெக்டாக? இப்போ 1 போட்டாலும் 1 தான் வருது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா, 1 to 1னா ஒரு நம்பருக்கு ஒரு ப்ரீ இமேஜ்க்கு வந்து ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஸோ தட் இஸ் த 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ இது உங்களுக்கு புரியலைன்னா உங்களுக்கு புரியலைன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆரோ டயக்ராம் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ 2 different values of x in domain have same image in codomain.
Okay, so two different values of x in domain have the same image in codomain. Codomainல வந்து same image இருக்கு இதுக்கு, அதனால it's not a one-to-one function. புரியுதா உங்களுக்கு இந்த கான்செப்ட்? ஸோ இங்கே வந்து ரெண்டுமே x1 பவர் 5 x2 பவர் 5, ஸோ 5 கேன்சல் பண்ணிவிட்டு x1 இஸ் ஈக்குவல் டு x2 நம்ம எழுதணும். இங்கேயே x1 ஈக்குவல் டு x2 எழுதாமல் x1 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் x2 எழுதணும்னு புரியுதா? ஏன்னா இட்ஸ் அ ஈவன் பவர். ஈவன் பவராக இருந்துச்சுன்னா எந்த வேல்யூ கொடுத்தாலும் இட் வில் பிகம் ப்ளஸ். -1 கொடுத்தாலும் ப்ளஸ் ஆகிடும், +1 கொடுத்தாலும் ப்ளஸ் ஆகிடும். அதனால தான். ஓகே, இப்போது f is a 1-to-1, g is not 1-to-1 வந்துருச்சு. இப்போ f dot g வந்து 1-to-1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு f dot g கண்டுபிடிக்கணும். ஸோ f dot g என்னன்னு தெரியும்லே, f of g of x. அப்போ f of g of xக்கு பதிலாக அந்த ஃபங்க்ஷன் போட்டுக்கலாமா? கொஷனில் வந்து x power 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட மீனிங் என்னது? f of xல போயிட்டு x இருக்க இடத்துல x power 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ கொஷனில் f of x என்ன கொடுத்துருக்காங்க? x power 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த xக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும்? x power 4. அப்போ என்ன வரும்? x power 4 the whole power 5. கரெக்டாக? அப்போ f dot g என்ன வருது? 4 5s are 20. இப்போ அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ x இருக்க இடத்துல -1 போட்டால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, இப்போ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இட்ஸ் ஈவன் பவர். அப்போ இது இந்த முன்னாடி சம் போட்ட மாதிரியே x1 பவர் 20 இஸ் ஈக்குவல் டு x2 பவர் 20ன்னு எடுத்தாலும் x1 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் x2 தான் வரும் முன்னாடி போட்ட மாதிரி. அப்போ இது இட்ஸ் நாட் அ 1-to-1, ஏன்னா x1க்கு 2 வேல்யூ வருது. ஏன்னா ஈவன் பவர் வந்துட்டாலே -1 போட்டாலும் அது ப்ளஸ் ஆகிடும், +1 போட்டாலும் அது ப்ளஸ் ஆகிடும். கரெக்டாக? அப்போது ரெண்டு நம்பருக்கு சேம் கோடோமைன் இருக்கிறதுனால இட்ஸ் நாட் அ 1-to-1. ஓகே, ஸோ நான் ஆரோ டயக்ராமும் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். புரியுதா? ஸோ -1 போட்டாலும் 1 வருது f dot gயில், 1 போட்டாலும் 1 வருது. ஸோ இந்த மாதிரி ஒரே இமேஜ்க்கு ரெண்டு ப்ரீ இமேஜ் இருக்கக்கூடாது. ஓகே, ஒரே டொமைனுக்கு ரெண்டு டொமைனுக்கு ஒரே கோடொமைன் இருக்கக்கூடாது. ஸோ டூ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இன் டொமைன் ஹாவ் த சேம் இமேஜ் இன் கோடொமைன். ஸோ f dot g இஸ் நாட் அ 1-to-1 ஃபங்க்ஷன். புரியுதா? 1-to-1 ஃபங்க்ஷன்னாலே x1 இஸ் ஈக்குவல் டு x2, t1 இஸ் ஈக்குவல் டு t2 அந்த மாதிரி மட்டும்தான் வரணும், வேறு எதுவுமே வரக்கூடாது. ஓகே, கிளியர்? ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. நம்ம ரிமைனிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பை ஸ்டூடெண்ட்ஸ்.